உங்க வீட்டு கதவுல இந்த மாதிரி லாக் இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே திருடர்கள் கதவை திறந்துருவாங்க. அதாவது இந்த மாதிரி லாக் இருந்தா அனுபவம் வாய்ந்த திருடர்கள் கூட தேவையில்லை, நீங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா திறந்துருவீங்க. எதுக்கு இந்த மாதிரி லாக் வைக்க கூடாதுன்னு நான் திறந்தே இப்ப நேரடியா காமிக்கிறேன். இப்ப இந்த லாக் மாட்டிருக்க இடத்துல பாருங்க, வெறும் ஸ்க்ரூ வச்சு மட்டுமே மாற்று அமைப்பு கொடுத்திருக்கு. இப்ப இந்த ஸ்க்ரூவை கலட்டுறேன், என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப ஸ்க்ரூவை ஓரளவு கலட்டியாச்சு. இனி ஸ்க்ரூவை ஃபுல்லா வெளியே எடுத்துடலாம். இப்ப இந்த கதவை கொஞ்சமா உள்ள தள்ளினாலே ஒரு கை உள்ள போற அளவுக்கு கேப் இருக்கு. அதே மாதிரி வலது பக்கத்துல இருக்க கதவோட மேல் பகுதியில உள்பக்கமா லாக் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த லாக்க சாதாரணமா கீழே இழுத்தாலே இந்த கதவு ரொம்ப ஈஸியா திறந்துருது. இப்போ பாருங்க, கதவு ரொம்ப ரொம்ப ஈஸியா திறந்துட்டு. இப்போ இந்த கதவு திறக்கிறத கதவோட பின்பக்கமா இருந்து பாருங்க, உங்களுக்கே ரொம்ப ஈஸியா புரியும். ஒருவேளை உங்க வீட்ல இந்த மாதிரி வெளிப்புறமா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருந்த லாக் இருந்தா அது ஒரு அழகுக்காக தான் கதவுல மாட்டிருக்குன்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே கதவோட நடு பகுதியில உள்பக்கமா லாக் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கதவுல பாத்தீங்கன்னா வெளிப்பக்கமா சாவி வச்சு பூட்டி திறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதோட லாக் கதவோட உள்பக்கமா தான் இருக்கு. இதுலயும் ஸ்க்ரூ வச்சுதான் மாட்டிருக்கு. ஆனா இத வெளிப்பகுதியில நின்று திருடர்களால இந்த ஸ்க்ரூவை கலட்ட முடியாது. அதனால இந்த மாதிரி லாக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. அதனால உங்க வீட்ல வெளிப்புறமா ஸ்க்ரூ வச்சு மாற்ற மாதிரி இந்த மாதிரி லாக் இருந்துச்சுன்னா கதவோட பின்பகுதியில மாற்ற மாதிரி லாக் வாங்கி மாற்றுறதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. பழைய கதவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ இல்லாம இந்த மாதிரி போல்டு வச்சு மாட்டிருக்கும். அதே மாதிரி பூட்டு மாற்ற இடத்துலயும் இந்த மாதிரி போல்டு 2 மாட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிப்பகுதியில இருந்து கலட்ட முடியாது. ஏன்னா இந்த போல்ட உள்பக்கமா வச்சு டைட் பண்ணிருக்கும். இந்த மாதிரி உள்பக்கமா நட்டை வச்சு டைட் பண்ணிருந்தா பாதுகாப்பான லாக்கு தான். அதே மாதிரி விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது பொருள் எடுக்கணும்னு கொஞ்ச நேரத்துல வெளியே போயிட்டு வந்து போவோம். அந்த நேரத்துல கொஞ்சம் கூட பேச தெரியாத விவரம் இல்லாத அந்த சின்ன பிள்ளைங்க கதவுல உள்ள லாக்க நோண்டிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுரும். இப்போ கொஞ்ச நேரத்திலே இந்த கதவை தள்ளுவோம். ஆனா உள்பக்கமா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி லாக் பண்ணிருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் தள்ளினாலும் இந்த கதவு திறக்காது. அந்த நேரத்துல கத்துனாலும் கதறினாலும் அந்த லாக்கை எடுத்து விடுமான்னு சொன்னாலும் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பேசுற பாஷை புரியாது. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன்மொழியை மையமா கொண்டு முன்கூட்டியே இந்த பிரச்சனை வராம இருக்கிறது எப்படின்னு இப்ப பாத்துடலாம். அதனால உங்க வீட்டுல விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த லாக் மாற்ற இடத்துல உள்ள ஸ்க்ரூவை கலட்டிருங்க. ஸ்க்ரூவை கலட்டினதும் லாக் மாட்டிருக்க பகுதியை எடுத்துருங்க. அடுத்தது அந்த இடத்துல இருந்து எடுத்த இந்த 4 ஸ்க்ரூவையும் இந்த பகுதியையும் உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு விவரம் வர வரைக்கும் பாதுகாப்பான இடத்துல வச்சிருங்க. இனி நீங்க அவசரத்துக்கு கொஞ்ச நேரம் வெளியே போனாலும் அந்த நேரத்துல உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி லாக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா லாக் ஆகாது. நீங்களும் ஈஸியா கதவை திறந்துடலாம். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல நீங்க கதவை மூடும் போது கீழே இந்த பகுதியை கலட்டி இருக்கிறதுனால கீழ்பகுதியை மட்டும் லாக் பண்ண முடியாது. ஆனா கதவோட நடுப்பகுதியையும் கதவோட மேல் பகுதியையும் லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு சில வருடங்களுக்கு பிறகு நல்ல விவரம் வந்ததும் நம்ம கலட்டின இந்த பகுதியை திரும்பவும் நிலையில மாட்டிரலாம்.